Hey guys, ஒரு சின்ன அப்டேட். ஓகே, நான் வந்து இன்னொரு செப்பரேட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த ஜாப் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அரவுண்ட் ஜாப், ரைட்டா? இந்த சேனல் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மொத்தமாகவே வந்து உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான். பட் அந்த சேனல் நம்ம புதுசாக ஆரம்பிச்சது வந்து ஒரு ஜாப்னா என்ன, எப்படி நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து அப்ரோச் பண்றது, நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஒரு டிரான்சிஷன் நடத்தணும்னா எப்படி பண்ணணும், எங்க என்ன ஏது, இதெல்லாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். த மெயின் ரீசன் being that is நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஐ சி இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் இன்டு டூ, அண்ட் ரெண்டு பேரையும் ஒரே சேனல்ல கேட்டர் பண்றதுன்றது இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் வே. அதனால ஓகே, ஸோ அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இது இருக்கும். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட், அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் டூ like, comment, share and subscribe to the channel. Okay, I am also sharing my screen. இன்னைக்கு நம்ம வந்து we are actually trying to learn transformers. Okay, இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கோட் பேஸ்ட் செஷனாக இருக்கும். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னால் என்ன அப்படின்ற தியரியாகவும் பார்த்துட்டு கொஞ்சம் கோடில் கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். இதை நம்ம இதுக்கு முன்னாடி இதில் பண்ணோம்ல, ஸ்கேலிங்கில் நார்மலைசேஷன், ஸ்டாண்டர்ட், எப்படி டிஸ்ட்ரிபியூஷனை மாற்றாமல் எப்படி நீங்கள் வந்து ஸ்கேலுக்கு கொண்டு வரீங்கன்றது இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். கேட்டா லெட் மீ ஜஸ்ட் கெட் இட் டவுன். ஸோ ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில் நம்ம இப்போ வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ஸ்கேலிங், ஸ்டாண்டர்டைசேஷன், நார்மலைசேஷன் பார்த்துட்டோம். அண்ட் வேறு என்ன பார்த்துருக்கோம், கேட்டகரிக்கல் என்கோடிங், சரியா? அது ரெண்டு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். நார்மலாக வந்து நம்மளுடைய டேட்டா வந்து நம்மளாக வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா வி கால் இட் அஸ் இது என்னது, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், காசியன் டிஸ்ட்ரிபியூஷன், ரைட்டா? ஸோ எந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் டேட்டா இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தால் இட் இஸ் ஈஸி ஃபார் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் டு ஒர்க் ஆன், ரைட்டா? நாட் ஃபார் ஆல் த மாடல்ஸ். சில மாடல்ஸ்க்கு வந்து காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் தேவையில்லை. இருந்தாலும் நம்மளுடைய மாடல், நம்மளுடைய டேட்டா செட் வந்து இந்த மாதிரி ஒரு காசியன் டிஸ்ட்ரிபியூஷனில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதுன்னா உங்களுடைய மாடல் வந்து ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சவுந்தர் வந்துட்டார். ஓகே, இதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டேட்டாவுடைய கேரக்டர். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா டேட்டா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும், ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணாமல் டிஸ்ட்ரிபியூட் ஆகி போயிருக்கும். ஓகே, இந்த மாதிரி டைமில் இந்த டேட்டாவை நாம் இப்படி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கும். இந்த ப்ராசஸ் தான் வி கால் இட் அஸ் டிரான்ஸ்ஃபார்மிங். ஓகே, ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் டாஸ்க் நீங்கள் பண்ணுறீங்க, சம் ரேண்டம் மேத்தமெட்டிக்கல் டாஸ்க், இட்ஸ் நாட் ரேண்டம், சம் மேத்தமெட்டிக்கல் டாஸ்க் which will convert your non-normal distribution. It can be of any distribution, binomial ஆகலாம், பாய்சன் ஆகலாம், என்னவா இருக்கலாம், that into your normal distribution. ஓகே, இந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம், ரைட்டா? The main objective is to make sure your model performs better. ஓகே, இதில் பெர்ஃபார்ம் ஆகலாம். இப்போ நம்ம ரெக்ரெஷன் மாடல் பார்த்தோம்ல, அவுட்லேயர்ஸ் வந்து அதோட இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். There are some models which doesn't care about the outlier at all. Okay, but statistically speaking, if you have a normal distribution, your model will be performing better. அது எப்படின்றத நம்ம வந்து கோட்ல பார்க்கலாம். ஓகே சார். ஓகே, இந்த இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னாலே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் லாக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான். கிருஷ்ணா படிச்சிருக்கியா லாக் டிரான்ஸ்ஃபார்மேஷன்? இல்லை சார். ஓகே, ஸோ இந்த லாக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வரக்கூடியது. இன்னும் அதில் 2-3 இருக்கு. ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அடுத்து வந்து ஸ்கொயர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்,
and அதே மாதிரி square root transformation. Okay. So இது வந்து இன்னும் இந்த மாதிரி வந்து you have a lot of transformations. கொஞ்சம் அட்வான்ஸ்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் காக்ஸ் இன்னொன்று ஏதோ நேம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேங்க. ஜோஹன்சனா, I don't remember the name exactly. ரைட்டாக இது மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட். ப்ராப்ளி நான் ரெஃபர் பண்ணிட்டு அப்புறமா இது பண்ண சொல்கிறேன். ரைட்டா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மல்டிபிள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ரைட்டா, அதிகமாக நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த லாக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஓகே, நான் வந்து மல்டிபிள் சினாரியோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கிறது வந்து இந்த லாக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ரெசிப்ரோக்கல் ஸ்கொயர் ரூட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இருக்குது. பட் ஸ்டில் இது எல்லாத்தையும் விட நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ண ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் லாக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இந்த லாக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணும்? லாக்லேருந்தே நம்ம வந்து ஆரம்பிப்போமே. ஓகே, லாக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வாட் எக்ஸாக்ட்லி டஸ் இட் டு? ஓகே, ஸோ லெட் அஸ் டேக் an எக்ஸாம்பிள். ஒரு ஃபீச்சர் இருக்குது, 1 10 100 1000 10,000 இந்த மாதிரி ஒரு ஃபீச்சருடைய இது டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. இதோட ஸ்கேல் என்ன, எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குது? 1 to 10. 1 to 10,000. சரியா? இப்போ இது வந்து என்ன சொல்கிறது, இட்ஸ் ரியலி அ பிக் ஸ்கேல், ரைட்? இப்போ இது அப்படியே நம்ம லாகாக எடுத்தால் என்ன வரும்? ஐ வாண்ட் சம்மன் டு டூ திஸ் கால்குலேஷன். இதுக்கு ஆன்சர் என்னன்றது சொல்லுங்க. ஓகே, log 1 base 2 வேல்யூ என்ன? log 1 base 2 வேல்யூ என்ன? யார் பார்க்குறா? 0 சார். ஆ 0. குட். log 1 base 2 னா 0. log 10 base 2, log 10 base 2 ல டிஃபால்ட் log 10 என்ன வேல்யூ? 1. log 100 2. log 1000 3 4. ஓகே, உங்களோட டேட்டா பாயிண்ட்ஸ் இவ்வளோ பெரிய ஸ்கேல் இருக்கக்கூடிய டேட்டா பாயிண்ட்டை இட் வில் நார்மலைஸ் இட் டவுன், it will transform it into a smaller scale so that the impact of one feature is not more on the other. ரைட்டா, the main objective வந்து இது வந்து ஒரு Gaussian distribution கொண்டு வரது தான். ஸோ let us take an example. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி வருது, இந்த இடத்துல ஒரு மேக்ஸிமா இருக்குது, அண்ட் இப்படியே வந்து இங்கே ஒரு மினிமா வந்துருக்கு, அண்ட் இங்கே ஒரு மேக்ஸிமா வந்து இது இப்படி கொண்டு வந்திருக்கோம். ரைட்டா, இப்போது இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி டென்ஸாக பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? The curve tends to smooth out, right? இது வந்து இட்ஸ் நாட் தி எக்ஸாக்ட் எக்ஸ்பிளனேஷன், பட் கைண்ட் ஆஃப் ஒரு உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்ற அனாலஜிக்காக கொண்டு வந்தது. சரியா? இது நாட் எக்ஸாக்டாக இப்படி தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இதை வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய டேட்டா என்ன டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூ கேன் யூஸ் டிஸ் பிளாட்ஸ் ஆர் QQ பிளாட்ஸ். நம்ம முன்னாடி இதெல்லாம் பேசியிருக்கோம், டிஸ் பிளாட்டு QQ பிளாட்லாம். ரைட்டா? Okay, I'll just tell an example. If your data is normally distributed, உங்கள் டேட்டா வந்து இந்த மாதிரி ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித்தவுட் எனி ஸ்கியூனஸ் இருந்தால் உங்களோட QQ பிளாட் எப்படி இருக்கும்?
உங்களோட QQ பிளாட்டும் அதோட லைனும் சேமாக இருக்கும். இந்த சேம் லைன்லேயே QQ பிளாட் இருக்கும். சரியா? சரி, இப்படிலாம் தனியாக வராது. ஒருவேளை உங்களுடைய டேட்டா பாயிண்டில் வந்து ஸ்கியூனஸ் வந்து என்ன ஆகும்? ஒன் சைடாக ஸ்கியூ ஆகிடும். உங்கள் QQ பிளாட் வந்து அப்படியே ஏதாவது ஒரு சைடாக அப்படியே ஸ்கியூ ஆகி போயிடும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் டேட்டா பாயிண்டில் ஸ்கியூனஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இந்த QQ பாயிண்ட் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி விஷுவலைசேஷனில் இதுக்காகவே தனியாக ஸ்பெஷலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். If you want, you can also go and refer. And there's one other thing. It's not mandatory that you have to always refer to my videos. Right? There are a lot of videos which are even better than mine. Okay, you can refer to them. Okay. என்ன சொல்கிறது? And இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? It works only on the linear scale. சரியா? The log distribution, it works only on linear scale. Log 0 base 2 என்ன ஆன்சர் வருது பாரு? log 0 எரர்னு வந்தது. சரியா? which means the log transformation will not work on any value which is less than 1. log -1 போட்டு பாரு. அப்படிதான் சார். எஸ், ஏன்னா log transformation 1 கீழே எந்த வேல்யூக்கும் வராது. ஸோ பிகாஸ் இட் ஹஸ் ஆல்ரெடி சே 0. ஸோ நீ log transformation அப்ளை பண்ணும்போது வாட் இஸ் த ஒன் திங் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட்? 0. All your data points are positive numbers. Negative தான் error அடிக்குது. You can't find log for a negative number, right? Yes. So yeah. Yes, sir. So the main objective வந்து large scale இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஷார்ட் ஸ்கேலாக கொண்டு வரது தான். ஓகே, இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் கேஸ் எடுத்து பார்க்கலாம். ஓகே, மறுபடியும் மற்ற ரெசிபிள்ஸ்க்கெல்லாம் வரலாம். என்னாச்சு? ஓகே, let us try playing ahead with Titanic data set. I think Titanic data set already இதில் இருக்கும்ல. ஆமாம் சார், டேட்டா மாடலிங். எந்த பேக்கேஜில் டைட்டானிக் டேட்டா செட் இருக்கும்? பாண்டஸ்லையா? இல்லை சார், நம்ம டேட்டா மாடலிங் பார்க்கும்போது எனக்கு அதான். சரி, ஓகே, நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி அடுத்து தரேன், அவ்வளோதானே. ஆமாம் சார், அந்த இதுக்குள்ளே டேட்டா மாடலிங்குள்ளே இருக்கு நீங்கள். ஓ, நானும் டவுன்லோட் பண்ணிக்கலையா? நான் ஒர்க் பண்ணேன்னு. சரி, ஓகே, ரைட். ஓகே, டைட்டானிக் டேட்டா செட்டை தேடி எடுத்துருவோம். நான் டவுன்லோட் பண்ணி வைக்கிறது மறந்துட்டேன். இது ஒன் ஆஃப் த ரொம்ப பாப்புலர் டேட்டா செட். டைட்டானிக்கில் வந்து ஒருத்தங்க சர்வைவ் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா செட். என்ன சொல்கிறது, ரொம்ப சின்ன டேட்டா செட்டு தான், பெரிய லெவல் ரொம்ப இதெல்லாம் இருக்காது. பட் ஸ்டில் இந்த டேட்டா செட்டை வந்து ரொம்ப வருஷம் நான் டேட்டா சயின்ஸ் படிக்காது 2018 இந்த டேட்டா செட்டை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஓகே, you see there's only 12 columns for download. Yeah, நம்ம இந்த டைட்டானிக் டேட்டா செட்டில் தான் we are going to perform this transformation. Okay, load ஆயிடுச்சுல. ஸோ எப்போவுமே வந்து நேமை கொஞ்சம் ஈஸியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கோட் அடிக்கிறதுக்கு வந்து வசதியாகும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பேக்கேஜஸ். ஓகே, நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க பேக்கேஜ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நானும் உட்காந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ஐ ஆல்ரெடி ஹாவ் த கோட் ஸ்னிப்பெட்ஸ் ரெடி. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், பாண்டாஸ் எடுத்துருக்கோம், நம்பை எடுத்துருக்கோம். ஓகே, நாம் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் EDA ப்ராசஸ்க்கெல்லாம் we are using SciPy. இதுக்கு முன்னாடி நம்ம நார்மலைசேஷன் ஸ்டாண்டர்டைசேஷனும் கூட SciPy தான் யூஸ் பண்ணோம், ரைட்?
மேட்ப்ளாட்லிப் பைப்ளாட் இந்த ரெண்டும் விஷுவலைசேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, சைக்கிட்லேண்ட் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திங்ஸ் ஆர் பெர்ஃபார்மிங். அதனால் இது இருக்குது. இந்த சைக்கிட்லேண்ட் புரியல அப்படின்னா கூட பரவாயில்ல. ஓகே, இதெல்லாம் தனியாக மறுபடி மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் பார்க்கலாம். பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி இது ரைட்டா, அதுக்காக தான் ப்ராட் இட். இல்லைன்னா இன்ஃபேக்ட் ஐ வில் ஜஸ்ட் கமெண்ட் இட் அவுட். தேவைப்படும்போது அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து இதை when I was working on it, I just wanted to learn all these things. அதனால் I bought them. நாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், we are going to read it from our data frame. ஓகே, df equal to pd dot read csv. csv என்ன எடுக்க போகிறோம், Titanic. CSV. சரியா, df dot head. ஸோ இதில் வந்து இப்போ நமக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குது. பேசஞ்சர் சர்வைவ்டு, கிளாஸு, நேம், செக்ஸு, இவ்வளோ தான். மொத்தமே 12 காலம் தானே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இது குட்டி டேட்டா செட்டு தான். df dot shape கொடுத்தீங்கன்னா மொத்தம் 891. ஓகே, ஏன்னா டைட்டானிக்கில் மொத்தம் போனதே எவ்வளோ 1000 or odd பேசஞ்சர்ஸ் தான், ரைட், த அன்சிங்கபிள். அதனால் வந்து அந்த 891 பேசஞ்சர்ஸோடைய ட்ராவல் ஹிஸ்ட்ரி மட்டும் அவங்க வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான டேட்டா மட்டும் எடுத்துக்கலாம். இதில் எதெல்லாம் நியூமரிக்கல் வேல்யூ சொல்லுங்க பார்ப்போம். இதுலயா சார்? இதெல்லாம் இதில் வந்து eyeball this data set and tell me which are the columns that is not needed. Doesn't make any sense for analysis. Name, sir. Sure. Name doesn't make any sense, right? சரி, Ticket. அடுத்து Ticket. சரி, டிக்கெட்டு. அடுத்து That's it. Passenger ID, sir. குட். Mm. வேற பாக்கி எல்லாமே தேவை. அண்ட் இதில் ஒரு சில காலம்ஸ் உங்களுக்கு புரியவே இல்லை. வாட் இஸ் திஸ் PRs? வாட் இஸ் திஸ் sibling SIPSP? Sibling accompanied, parents or something accompanied. So that's where you have to come over here. ரைட்டா, ஒரு டேட்டா செட்டை அப்படியே சும்மா டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறத விட ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா. திஸ் இஸ் வாட் த ஐபாலிங் இஸ். ஓகே, இதெல்லாம் வந்து when you get your understanding of your domain, you will be able to see. இப்போ பார்த்தோன்னே சொன்னீங்களா, ஐடி தேவையில்லை, டிக்கெட் தேவையில்லை, நேம் தேவையில்லை, இதெல்லாம் எப்படி நீங்கள் உங்களால் சொல்ல முடிஞ்சது? சார், ஐடி இல்லனா நம்ம எப்படி யூனிக் ஐடென்டிஃபையர் எதுமே வாட் இஸ் திஸ் பேசஞ்சர் ஐடி வச்சு நீங்க என்ன ஸ்பெஷலைசேஷன் பண்ணுவீங்க? ஸ்பெஷலைசேஷன் பண்ணும்போது ஆனா ஒரு ஐடி வேணும் இல்ல சார், எது யார் என்னன்னு கண்டுபிடிக்க நேம் எடுத்துறோம். அப்புறம் ஒரு ஐடி. வாட் இஸ் யுவர் ஆப்ஜெக்டிவ் ஹியர்? Here the objective is to do transformations. ID ல என்ன transformation பண்ணுவீங்க? ID is a unique. ID ல transformation. ID is not going to be involved in any of the arithmetic operations. Or any of your statistical test. No, can't be. You have to look at the problem statement and look at your data set on a whole. Okay. Is that feature which you are selecting going to impact your data or your statistical test? Okay sir, got it. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நேம் வச்சு எதுவும் பண்ண போகல, ஐடி வச்சு எதுவும் பண்ண போகல. நாம் வந்து இந்த டிக்கெட்டை வச்சு என்ன டிக்கெட்டை வச்சு அவங்க டிக்கெட் நம்பர் வச்சு எதுவும் பண்ண போகிறது இல்லை. The same we did it with the ER relationship, right?
that's ஆனா why I know sir அன்னைக்கு நம்ம ER வந்து நாம இன்னொரு விஷயம் பண்ணோம். ப்ராடக்ட் ஐடியை ரீடைன் பண்ணோம். ஆர்டர் ஐடியை தூர போட்டுட்டு ப்ராடக்ட் ஐடியை ரீடைன் பண்ணோம். சூப்பர் ஸ்டோர்ஸ் அதில் ப்ராடக்ட் ஐடியை ரீடைன் பண்ணிட்டு ஆர்டர் ஐடியை வந்து டிஸ்கார்ட் பண்ணோம். ஏன்? ஏன்னா ப்ராடக்ட்டோட ஐடி திருப்பி ஆர்டர்ல நம்ம பிளேஸ் ஆயிருக்கனால தனியா ஒரு ப்ராடக்ட் ஐடி வச்சு உங்களால அனலைஸ் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட் எவ்வளவு சேல் அந்த ஏதோ ஒரு அனாலிசிஸ் அந்த ப்ராடக்ட் ஐடி வச்சு நீங்க எடுக்க முடியும். சேம் வித் ப்ராடக்ட் நேம். ஸோ நேம் அண்ட் ஐடி ரெண்டும் தேவையில்லைன்னா ஐடியை தூர போட்டுட்டு நேம் தூர போட்டு ஐடியை மட்டும் ரிட்டைன் பண்ணலாம். ரைட்டா? பட் ஆர்டர் ஐடி நமக்கு தேவையில்லை. இட் டசன்ட் மேக் சென்ஸ் பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி யூனிக் ஃபார் எவ்ரிஒன். பர்சனல் ஐடி இஸ் கோயிங் டு பி தி சேம். It's going to be unique for everyone. கேட்டகரி குரூப் பண்ண முடியாது சார் ஆர்டர் ஐடியா. எந்த அனாலிசிஸும் பண்ண முடியாது. எஸ். நாட் ஜஸ்ட் குரூப்பிங். எஸ் சார். எந்த ஒரு அனாலிசிஸுமே நீங்க அது ஆர்டர் ஐடி வச்சு நீங்க எந்த ஒரு இதுமே எடுக்கும் unless until the order is tagged to multiple products and you want to categorize the product based on the order. ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அதே இது அப்படியே ரிவர்ஸில் கேட்டுக்கலாம். இந்த ப்ராடக்ட் யாரெல்லாம் எந்தெந்த ரீஜனில் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போது ப்ராடக்ட் ஐடியை மட்டும் எடுத்துட்டு அது கூட ஆர்டர் ஐடி அசோசியேட் பண்ணி எந்த ஸ்டேட்டு எந்த இடத்துல வாங்கியிருக்காங்க, என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேமெண்ட் மோட், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நாம் சால்வ் பண்ண ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது தேவையில்லை. ஸோ தட்ஸ் வை while you are looking at the problem statement you should understand எதை எடுத்துக்கணும் எதை விடணும்னு. ஸோ we can clearly see இந்த மூணு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? அடுத்தது இதுல இருந்து நியூமரிக்கல் வேல்யூஸ் அதெல்லாம் வருது. நியூமரிக்கல் வேல்யூ வந்து ஃபேர் வரும் சார். ஓகே. ஏஜ். சரி, ஓகே. உங்களோட டிபெண்டன்ட் வேரியபிள் கிருஷ்ணா, டிபெண்டன்ட் வேரியபிள் அது cabin and the I mean class as a what is the dependent variable? one changes the other changes. சரி, டிபெண்டன்ட் வேரியபிள் தான் அவுட்கம். okay sir. outcome வந்து survey bar survey. டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் sir யூ நான் அந்த கிளாஸ்க்கு இல்ல, நான் பார்க்கல. ஏன் இதென்ன எல்கேஜியா? நான் அன்னைக்கு கிளாஸ் டீச்சர் நடத்தும்போது லீவ் போட்டேன்னு சொல்றதுக்கு உங்க ஜாப்ல தே வாண்ட் அக்செப்ட். இல்ல மனோஜ் சொல்லி கொடுக்கும்போது நான் லீவ் வரலன்னு சொன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்ட் தான் சார். we all have reached a point where we can't say நான் வந்து லீவு எனக்கு தெரியலன்னு சொல்ற அந்த பாயிண்டே இல்லை நம்ம யாருக்கும். we all should be smart enough, right? Okay, here's one other trick I always do. So I have two monitors always. I always work with two monitors most of the time. இந்த மாதிரி மெயின்லி இந்த மாதிரி டெவலப்மெண்ட் லேர்னிங்லாம் வரும்போது ஒரு மானிட்டரில் என்னுடைய லேர்னிங் மெட்டீரியல் இருக்கும், இன்னொரு மானிட்டரில் என்னுடைய ஆப்ரேஷன் மெட்டீரியல் இருக்கும். The same happens when I'm teaching you. This monitor is what I have shared, right? Similarly, if I don't think something else, you see, when I'm giving the entire screen, I have one other monitor open. Okay. So இது வந்து இன்டர்வியூவில் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு கூடிய ஒரு செட்டப், ரைட்டா? You can use the secondary monitor to refer டக்னு. ஓகே, இன்டர்வியூவில் மாற்றம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே மாற்றம் வச்சுட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கும் போதே கூகுளில் போய் தேடுவாங்க. டோன்ட் டூ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஐ ஜஸ்ட் கிவிங் திஸ். இது இன்டர்வியூஸில் அப்ளை பண்ணுறதோட மீட்டிங்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆன் கிளைண்ட் மீட்டிங்கில் கிளைண்ட் திடீர்னு ஏதோ அக்னாலஜ்மெண்ட் சொல்கிறாங்க. let us say they saying எனக்கு வந்து ROI வந்து என்னோட ப்ராடக்ட்டுக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் ROI? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். தெரியல அப்படின்னா டக்குன்னு சே what is ROI? ஓகே, what is CSM? Customer
ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒன்று மேனேஜ்மெண்ட் கஸ்டமர் சக்ஸஸ் மேனேஜர். டக்கு நமக்கு தெரியல அப்படின்னா வாட் இஸ் சிஎஸ்எம் இன் சேல்ஸ், அவன் அந்த கஸ்டமர் என்ன டொமைனில் இருக்கிறான், அவன் எதை பற்றி பேசான்னு தெரிஞ்சால் வாட் இஸ் சிஎஸ்எம் இன் சேல்ஸ், வாட் இஸ் சிஎஸ்எம் இன் ரீட்டைல், அந்த மாதிரி நீங்கள் வந்து டக்குன்னு போட்டிங்கன்னா ஜஸ்ட் வித்தின் அ கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ் யூ கேன் கெட் த ஆன்சர். அந்த ஒரு கிளான்ஸ் வந்தாலே உங்களால் வந்து ஓகே அப்போ இதுதான் ரிலேட் பண்ணி நீங்கள் வந்து யூ கேன் டேக் த கான்வர்சேஷன் ஃபார்வர்ட். ஓகே தட்ஸ் ஒன் அதர் ஸ்டெப். எனக்கு தெரியலடா நீ சொல்லுன்னு கஸ்டமரை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறது அது ஒன்று. But beyond level of expertise, you can't do that. Okay, so that's where this the law. And while you are doing a screen share, you should be very careful what you are showing in your screen. என் ஸ்க்ரீன் எப்போவுமே நான் வந்து க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன், வேறு எதுவுமே இருக்காது, அவ்வளோதான். ரைட்டா? யூ ஷுட் பி வெரி கிளியர் ஆன் வாட் யூ ஆர் ஷோயிங். ஓகே, ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட they will just catch up. Right? I'm just openly admitting because no one is going to hold me saying ஏன்டா செகண்ட்ஸ் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, because that's how I have to teach you. But when you are in the meeting some places this trick will help. உங்க எல்லா கையில இப்போ நீங்கள் யாருமே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணல, எனி ஒன் கூட ரெஃபர்ட் அண்ட் செட் டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட். அண்ட் இதை ரெஃபர் பண்ணவும் கூடாது. இவ்வளோ இது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணி இவ்வளோ கிளாஸ் எடுத்துகிட்டு இடிஐக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஸ்பெண்ட் பண்ணி ஃபீச்சர் செலெக்ஷனுக்கு நம்ம வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் ஒரு 5 நாள் இது பண்ணி இவ்வளவும் பண்ணதுக்கப்புறமா யூ கைஸ் ஆர் கன்ஃபியூசிங் வித் த டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட். ஒரு டேட்டா செட்டை பார்த்தவொடனே யூ ஹேவ் டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தவொடனே யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சூப்பர் ஸ்டோரில் டிபெண்டன்ட் வேரியபிள் அது சேல்ஸ் ப்ராஃபிட் இதெல்லாம் டிபெண்டன்ட் வேரியபிள். ஒரு டேட்டா செட்ல ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான் இருக்குமா? இல்ல சார். ஒரு டேட்டா செட்ல எத்தனை இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும்? சரியா? Not all the independent variables are going to influence all the dependent variables. Yes sir. இதெல்லாம் basic principles you have to be on guard. So நாம என்ன பண்ண போறோம், இப்போ இந்த மூணை மட்டும் எடுத்துட்டு we are going to do it. Okay, இது மல்டிபிள் வேஸ்ல பண்ணலாம். நம்ம டேட்டா ஃப்ரேம் எடுத்து அதில் ஸ்ப்ளைஸ் பண்ணலாம், அல்லது there is this concept called use calls. நம்ம இந்த யூஸ் கால்ஸ் யூஸ் பண்ணதில்ல சார். இதில் வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இட் வில் டேக் ஏஜ், ஃபேர் அண்ட் சர்வைவ். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த பர்டிகுலர் காலம்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வரும். சரியா? ஸோ தேர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு அச்சீவ் த சேம் திங். ஓகே, இஃப் யூ ஆர் ஸோ ஷுர் இதுக்கு மேலே வந்து இதை வச்சு நான் எதுவுமே பண்ண போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஷுவராக இருந்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். பட் நாம் எப்பவுமே என்ன சொல்லுவோம், டேட்டா ஃப்ரேமை எடுத்து வச்சுக்கோ, அதுலேருந்து காப்பி போட்டு அங்கே நீ அது வந்து அப்படி மெயின் டேட்டா ஃப்ரேமை எப்போ லோட் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்கிற ரீசன் என்னென்னா இட் இஸ் ஈஸி டு காப்பி ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் டேட்டா ஃப்ரேம் தென் லோடிங் த டேட்டா ஃப்ரம் த டேட்டா செட். ரைட்டா? சாரி. ஸோ அடுத்து வந்து இதில் வந்து யூ ஹேவ் டு செக் த நல் வேல்யூஸ். ஓகே, டிஎஃப் டாட் ஹெட், இப்போ டிஎஃப் டாட் ஷேப் அடிச்சோன்னா இவ்வளோ தான் வரும், 891.3. ஓகே, ஸோ நல் வேல்யூஸ் படிக்கணும் அப்படின்னா டிஎஃப் டாட் இஸ் நல் டாட் சம். கரெக்டா? அப்போ நமக்கு வந்து எங்கெல்லாம் நல் வேல்யூ இருக்குன்னு தெரியும். ஸோ ஏஜில் வந்து 177 மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது. ஓகே, அப்போ இப்போ வந்து ஏஜ் 177 மிஸ்ஸிங் வேல்யூஸ், இதை வந்து இப்போ மீன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாமா, மீடியன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாமா? செக் பண்ணு சார் வேல்யூஸ். எதுக்கு? ஏஜ் கேட்டகரி கண்டினியூஸ் வேல்யூவா டிஸ்கிரீட் வேல்யூவா? ஏஜ் வந்து டிஸ்கிரீட் சார். டிஸ்கிரீட்டா? இல்ல 17 years 0.5 months சொல்லலாம்.
சரி ஓகே. ஏன் ஏன் ரொம்ப கஷ்டப்படுவானே? இங்கே பார்த்துருவோம். இங்கே டேட்டா ஸ்க்ரீனில் ஓகே டிஎஃப் டாட் ஹெட்னு இருக்க விட நான் அந்த அந்த பர்டிகுலர் காலம் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருமா? ஓகே எல்லாமே டிஸ்கிரீட் வேல்யூவாக தான் கொடுத்துருக்காங்க, கண்டினியூஸ் வேல்யூவாக கொடுக்கல. சரியா? அப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிச்சி பார்ப்போம். டெசிமல்ல வருது. டெசிமல்ல வருது, so we cannot fill not necessarily, like I said, that was just a guidance. Okay. Can have age. உனக்கு என்னடா ஏஜ் ஆகுதுன்னா 23 வயசு, 4 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை நம்ம சொல்ல தான் செய்யறோம். எஸ் யூசுவலாவே நம்ம மந்த்ஸ்லி ரெஃபர் பண்ணுவோம் சார். பொண்ணுக்கு என் பொண்ணுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு கேட்டால் 3 வயசு நான் சொல்ல தான் செய்வேன். யாருமே வந்து 3 அடுத்து 4 அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஐ சைட் டிஸ்கிரீட் வேல்யூ வந்து கண்டினியூஸ் வேல்யூ வைக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால யூ ஷுடன்ட் பி டூயிங் தட். பட் கேன் யூ ரீப்ளேஸ் இட் வித் மீன்? எஸ். கேன் யூ ரீப்ளேஸ் இட் வித் மீடியன்? எஸ். பட் தட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்ளம் விச் யூ ஆர் சால்விங். எஸ். ரைட்டா? இங்கே தான் வந்து அதனால தான் வந்து என்ன சொல்கிறது, டேட்டா சயின்ஸுக்கு வந்து டெம்ப்ளேட் இல்லைன்னு சொல்கிற ரீசன் தான். ரைட்டா? இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், மிஸ்ஸிங் வேல்யூவில் வந்து டிஸ்கிரிட் வேல்யூவில் கண்டினியூஸ் வேல்யூ வைக்கக்கூடாதுன்னு. ஸோ யுவர் மைண்ட் பை டிஃபால்ட் ட்ரிகர்ட் தட் இது வந்து டிஸ்கிரிட் வேல்யூ கண்டினியூஸ் வைக்கக்கூடாதுன்னு. பட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ரைட்டா? டு யூ நார்மலி சே அங்கே தான் வந்து த டொமைன் எக்ஸ்பர்டீஸ் கம்ஸ் இன். யுவர் டூல் won't have this expertise. You can simply go and say மிஸ்ஸிங் வேல்யூனா மோடு மட்டும்தான் நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். Your tool will follow that. Right? This is where the data scientist comes in. Yes. Right? Just see, எல்லாமே டேட்டா சயின்டிஸ்ட் ஏதோ வந்து வானத்துலேருந்து பொத்துட்டு விழுந்த மாதிரி நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம டே டு டே அப்ளை பண்ணக்கூடிய அந்த விஷயத்த ரைட்டா கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலில் ஏதோ ஒரு அப்ஜெக்டிவ் ஓரியன்டாக எல்லாமே பண்ணக்கூடிய விஷயம்தான். எத்தனை வீட்டில் பட்ஜெட் அனாலிசிஸ் பண்ணுறீங்க? போன மாதம் எவ்வளோ செலவாச்சு, இந்த மாதம் எவ்வளோ செலவாச்சு, போன மாதம் சேவிங்ஸ் என்ன, இந்த மாதம் சேவிங்ஸ் என்ன, சேவிங்ஸுக்கு ரிட்டர்ன்ஸ் என்ன, அடுத்த மாதம் எனக்கு எவ்வளோ செலவு ஆகும், எல்லா ப்ரொடிக்ஷனும் பண்ணுறோம்ல. இது உங்கள் வீட்டுக்கு மட்டும் பண்ணுறீங்க. டேக் அ பிகர் லெவல், உங்களோட ப்ராவின்ஸுக்கு ஃபுல்லாக, உங்களோட ஸ்டேட்டுக்கு ஃபுல்லாக, உங்களோட கண்ட்ரி ஃபுல்லாக. தட் இஸ் வாட் த டேட்டா சயின்ஸ், ரைட்? உங்களோட இதுக்கு நோக்கும்போது உங்களோட பேங்கிங் இஸ் வாட் யுவர் கிரெடிட் கார்டு அண்ட் யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட். Take it as a company. That's where the banks comes into play. Investor bankers comes into play. Right? Take it as a state. Your government comes into play. Everything. So, என்ன சொல்றது, நீங்க உங்க ரியல் லைஃப்ல சின்ன சின்னதா நீங்க பார்க்கக்கூடிய விஷயத்த scale it up to bigger numbers. You are creating a model, behavior model. உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் you can control the behavior. Right? But when it comes to a larger population, you need more data to control the behavior. Only the government can control the behavior. உங்கள் ஸ்பெண்டிங் பேட்டர்னை கண்ட்ரோல் பண்ணணும்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் பண்ணணும், இல்லை லோயர் பண்ணணும். ஜப்பானில் இன்ஃப்ளேஷனே இல்லை ரொம்ப வருஷமாக, எவனுமே செலவே பண்ண மாட்டாங்க அங்கே. ரைட்டா? யூஎஸில் இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் வந்து ஹைக் ஆகிட்டே போச்சு. யூஎஸ் ரீச் வாட் 4.5% இன்ஃப்ளேஷன். India reached somewhere around 9.9 or 9.8, 10% somewhere around inflation. இவங்களாம் இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜப்பான்காரன் இன்ஃப்ளேஷன் ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. How are these things happen? Everything is based on data. நம்ம வீட்டு லெவலில் பண்ணக்கூடிய அதே டேட்டா தான். உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லிட்டீங்க இனிமேல் நான் செலவே பண்ண மாட்டேன்டா அப்படின்னு, ரைட்டா? இல்லை நான் இனிமேல் எக்ஸ்ட்ரா செலவு இந்த மாதம் எவ்வளோ செலவு பண்ணால் இதை தான் அடுத்த இந்த ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக நான் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ரைட்டா, there is no inflation in your cost, in your living style. எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளேஷன் மட்டும்தான். இன்னைக்கு நீங்கள் 10 ரூபாய் வாங்கக்கூடிய பிரெட் பேக்கெட் நாளைக்கு 11 ரூபாய் ஆகலாம். பட் உங்களுடைய லிவிங் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் எதுவுமே இருக்காது.
நீங்கள் முடிவு பண்ண இன்றைக்கி நான் ஒரு பாக்கெட் ப்ரெட் வாங்குறேன், நாளைக்கு ஒரு பாக்கெட் தான் வாங்குவேன், இந்த வருஷம் ஃபுல்லாக நான் ஒரு பாக்கெட் ப்ரெட் தான் வாங்குவேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ப்ரெட்டோட காஸ்ட் இன்ஃப்ளேஷன் மட்டும் தான் ரேஸ் ஆகும். பட் நாம் அப்படி பிளான் பண்ணுறதில்ல. இன்றைக்கி ஓகே இந்த மாதம் வி ஆர் சேவிங் சம்திங், அடுத்த மாதம் வி ஆர் சேவிங், அதுக்கு அடுத்த மாதம், அண்ட் தென் 4th month ஐ எம் கோயிங் டு பை அன் ஐஃபோன், 5th month ஐ எம் கோயிங் டு டேக் அ வெக்கேஷன், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட், இந்த மாதிரி வி ஹேவ் அவர் ஓன் பட்ஜெட்ஸ், ரைட்? இது எல்லாமே நம்ம ஹவுஸ் ஹோல்ட் லெவலில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் தான். ஓகே, ஸோ ஃபர்கெட் அபவுட் தீஸ் மீன், மீடியன், மோட், எவ்ரி திங். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டேட்டா, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம்ஸ், டேக் அ ஃபியூ மினிட்ஸ், திங்க் த்ரூ. ஏன் நான் இந்த வேலையை செய்யணும், இந்த இடத்துல இந்த வேலையை வச்சு இஸ் ஆல்மோஸ்ட் மோர் ஆஃப் அ காமன் சென்ஸ். டேட்டா சயின்ஸ் இஸ் மோர் ஆஃப் அ காமன் சென்ஸ். இன்னைக்கு வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து அப்படி இப்படி அங்கே இங்கேன்னு கொண்டு வந்துடுறேன். The moment you combine your common sense and your domain expertise, data science falls into play. அந்த ரெண்டும் இல்லாமல் you may be a best statistician, you may have the best tool in the world, if you don't have that common sense of applying the outcome to your domain expertise, your data science will fail. Common sense plays a vital role தான். All the places. So yeah, okay. So we are just going to replace the missing values of age with mean. So yeah, df of age equal to fill in a வந்து எதை வச்சு மீன் பண்ண ஃபில் பண்ண போகிறோம், and in place equal to true. சரியா? இப்போ வந்து df dot disnal தானே? disnal வச்சா ஓகே, should be 0. yes sir. இதுலையுமே மிஸ்ஸிங் வேல்யூ இல்லை, ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுறது, நாம் வந்து ஒரு லெட் அஸ் ஜஸ்ட் plot this, என்ன டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு give me 1 second. See, the reason I'm copy pasting this is because we have already typed these codes multiple times. இன்னைக்கும் நான் டைப் படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா we are going to waste a lot of time. அதனால தான் x train y train no this plot. The x train y train now when I was working with the scikit-learn, right? அப்போதான் எனக்கு வந்து I got this. Okay, okay, 121 122 say okay. மிஷின் லேர்னிங் மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களோட டேட்டாவை நீங்கள் எடுத்து என்ன பண்ணுவீங்க, யூ வில் ஜஸ்ட் ஸ்ப்ளிட் இட் இன்டு டெஸ்ட் டேட்டா அண்ட் ட்ரெயின் டேட்டா. ட்ரெயின் டேட்டாவை எடுத்து மாடலுக்கு ஃபீட் பண்ணி ட்ரெயின் பண்ணுவீங்க, அதில் அவுட்கம் எடுத்து டெஸ்ட் டேட்டா கூட கம்பேர் பண்ணி அவுட்கம் ப்ரொடிக்ட் பண்ணுவீங்க, ரைட்டா? ஸோ தேட்ஸ் வாட் தட் ட்ரெயின் எக்ஸ் ட்ரெயின் அண்ட் ஒய் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட் ஒய் டெஸ்ட் எல்லாம் வரும். எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட் ஒய் டெஸ்ட்லாம் வந்து காமனாக நம்ம என்ன சொல்கிறது, நாம் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிள் நேம்ஸ். எப்படி வந்து பாண்டாஸ் அஸ் பிடின்னு போடுவோமோ, இட் டசன்ட் ஹேவ் டு பி பிடி, எல்லாமே பாண்டாஸ் பிடி பிடின்னு போடுறதுனால பிடி, ஸ்ரீ பாண்டாஸ் எஸ்என்எஸ்ன்னு போடுறதுனால எஸ்என்எஸ். ஓகே, அந்த மாதிரி இந்த எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின் வந்து காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடியது, அதனால் நானும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இட் டசன்ட் ஹேவ் டு பி த சேம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பராக நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகே, ஸோ வி ஆர் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, நார்மலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த QQ பிளாட் வந்து நார்மலைஸ் பண்ணும்போது எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத யூ கேன் விஷுவலைஸ். இல்லை, இது வந்து ஃபேரோடது, ரைட்? ஏஜ். சரி, ஓகே,
நான் இப்போ எல்லாத்துக்குமே நான் போட்டு வச்சுருக்கேன். இட்ஸ் ஜஸ்ட் டேக் இட் அப். இது வந்து ஃபேரோடைய டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணும்போது இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அங்கே யூஸ் பண்ண வேரியபிள் நேம்ஸ் இங்கே கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே. ஸோ நவ் யூ கேன் சி திஸ் இஸ் நாட் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட். இதில் வந்து ஸ்கியூனஸ் இருக்குது. ஸ்கியூனஸ் இருக்கும்போது உன்னோட QQ பிளாட்டோட இது வந்து இட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த லைன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உனக்கு வந்து ஸ்கியூனஸ் இல்லை. ஓகே. இட் இஸ் ஒன்லி திங் இஸ் இட் இஸ் பிக் டூ மச் இன் த மிடில். உங்களோட மீனில் வந்து அதிகமான வேல்யூ இருக்குது. மற்றபடி there's no skewness. அதனால் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ட்ரேசிங் தட் லைன். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டேட்டாவில் ஸ்கியூனஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறதா யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே. ட்ரான்ஸ்ஃபார்முக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் இம்போர்ட் பண்ணி ஃபங்க்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஐ திங்க் சைக்கிட்டில் ஏதோ இதில் சைபையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இல்லை. ஸோ ஃபங்க்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? Scalar. சரியா? So I'm just trying to make sure I'm not confusing you guys with these models, accuracy report இதெல்லாம். ஏன்னா இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் இது கூட உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் accuracy ஸ்கோரு, கிராஸ் வேல்யூ ஸ்கோரு இதெல்லாம் வந்து we have to learn a bit before we go. அதனால் I'm just trying to eliminate the unwanted codes. என்னோட அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட ப்ராக்டிஸ் மெட்டீரியலில் வந்து ஐ ஹாவ் ஆல் தீஸ் திங்ஸ் டன் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ கைஸ். அதனால தான். சரியா? ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் and we are just going to transform our data into log normal. Okay. ஸோ நம்பையில் இருக்கக்கூடிய log 1p. ஓகே. லாகையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். log p யூஸ் பண்ணலாம், log 1p யூஸ் பண்ணலாம். log யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்னா, உங்கள் டேட்டா செட்டில் 0 இருந்தால் லாகில் வந்து எரர் அடிக்கும். இந்த log 1p என்ன பண்ணால் உங்கள் வேல்யூ கூட 1 ஆட் பண்ணி அது வந்து லாக் கண்டுபிடிக்கும். So that you can avoid having this error which is happening due to 0. Right? Okay. Log np நான் வந்து இப்போ இதை வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட இந்த ஃபேரில் வந்து இப்போ நமக்கு வந்து ஸ்கியூனஸ் இருக்கு இல்லையா? அண்ட் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இட் டசன்ட் மீன் தட் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் அப்ளையிங் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேக்ஸ் இட் பெட்டர். சம்டைம்ஸ் அப்ளையிங் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேக்ஸ் இட் வர்ஸ். ஓகே. லெட் மீ ஜஸ்ட் டேக் திஸ் அவுட். என்ன பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு டேட்டா ஃப்ரேமோடைய இதை வந்து அப்படியே நம்ம வந்து நாம் வந்து அப்படியே நார்மலைஸ் பிளாட் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி we have to get the data frame normalized அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ரைட்டா? நம்மளுடைய ஃபேரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த நார்மலைசேஷனை அப்ளை பண்ணணும். ஓகே. give me 1 second, let me just get that.
to x dot fit transform. Okay, df of that. figure size வந்துச்சு subplotter df dot norm. இப்போ இந்த ரெண்டோடைய qq plot பாருங்க என்னாச்சு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்கியூனஸ் இருந்ததுனால அது ப்ராப்பராக அந்த லைனை ட்ராக் பண்ணலை. ஆஃப்டர் யூ நார்மலைஸ்ட் இட், இந்த ஃபேர் டேட்டாவை நீங்கள் நார்மலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா யூ சி இட் இஸ் ஆல்மோஸ்ட் ட்ராக்கிங் யுவர் அந்த கியூக்யூ பிளாட் வந்து ஸ்கியூனஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. திஸ் இஸ் ஆல் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க்ஸ். சாரி டுடேஸ் கோட் காட் பிட் மெஸ்ஸி பிகாஸ் ஐ ஹேட் அ டிஃப்ரெண்ட் ஃப்ளோ. எனக்கு வந்து எம்எல் நான் வந்து ஓரளவு தெரியுன்றதால ஐ ஒர்க் வித் த டெசிஷன் ட்ரீ அண்ட் லாஜிஸ்டிக் ரெகுலேஷன். ஓகே, யூ கேன் சி ஐ ஒர்க் வித் டெசிஷன் ட்ரீ அண்ட் லாஜிஸ்டிக் ரெகுலேஷன். பட் அங்கே நம்ம போகிறதுக்கு இன்னும் டைம் ஆகும், ரைட்டா? அதனால தான் இன்னைக்கு கோட் வந்து அங்கிட்ட இங்கிட்ட மெஸ்ஸியாக இருக்குது. பட் ஃபைனலி யூ காட் த பாயிண்ட், ரைட்? வென் வி ஆர் அப்ளைங் அ transformation, you see it's having a skewness. While we are applying the transformation, the skewness is getting eliminated and the data points are trying to behave like a normal distribution or Gaussian distribution. இதுதான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ், சரியா? இது மாதிரி வந்து இன்னும் நிறையா என்ன சொல்கிறது, there are multiple other transformations. ஸோ நாம் இதில் பார்த்த மாதிரி we have what other transformations? We have reciprocal transformations, we have square transformations, square root transformation, right? So in the transformations எல்லாமே similar-ஆக தான் function ஆகும். The only thing is the mathematical operations which we are doing on the columns will be different. Okay, for example, இப்போ நம்ம வந்து reciprocal transformation அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா அதோட ஃபார்முலா வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கொடுத்துக்கக்கூடிய அந்த வேல்யூ அப்படியே யூ வில் பி ஜஸ்ட் இன்வர்சிங். ஓகே, லெட்ஸ் ஜஸ்ட் ஜிபிடி. ஓகே, ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்து GPT is doing something good, okay, when you know what you are asking. So now we are just going to ask him what is reciprocal transformation, okay? And you have to understand GPT handle பண்றதுக்கு at least you have to know the basics of whatever you are asking. So yeah, it gives you better, you see, அப்படியே உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதோட இன்வர்ஸ் அப்படியே கொடுக்கும், ரைட்டா? objective வந்து reducing the skewness, stabilizing the variance, linearizing the relationship, emphasizing on small values. இந்த நாலு தான். emphasizing on small values அப்படிங்கும்போது ஒரு ஃபீச்சர் வந்து ரொம்ப பெருசாக இன்னொரு ஃபீச்சர் ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா உன்னோட இம்பேக்ட் உன்னோட அதிகமாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட் போடும்போது எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலராக வந்துடும். ரொம்ப சின்ன வேல்யூ வந்ததுன்னா அது பெருசாகிடும், பெருசாக இருந்தால் சின்னதாகிடும், ரைட்டா? 1000 இருக்குன்னா 1/1000 இஸ் 0.001, ரைட்? 1 தான் இருக்குன்னா இல்லை 2 இருக்குது அப்படின்னா இன்வெர்ஸ் 1/2, தட் இஸ் 0.5. ஸ்கேல் அப் பண்ணும்போது இட்ஸ் கம்மிங் இன் டு அ ஸ்மாலர் ஸ்கேல். ஸோ அதனால் வந்து இந்த சின்ன வேல்யூஸ்லாம் உங்களால் வந்து நீட்டாக எம்ஃபசைஸ் பண்ணி யூ கேன் ஆப்ரேட் ஆன், ரைட்டா? See, it has to be applicable to non-zero data. Negative values இது பண்ணும்போது பிரச்சனை வரும். And magnitude of change, ரைட்டா? இந்த மாதிரி you have square transformation, square root transformation,
பாக்ஸ் காக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இது எல்லாமே நீங்கள் ஜிபிடியில் கேட்டிங்கன்னா இட் வில் கிவ் யூ அ குட் ஆன்சர். பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நான் ஏன் கடைசியாக உங்ககிட்ட ஜிபிடியை காட்டுறேன்னா 2 விஷயம். யூ ஷுட் நோ ஹவு டு யூஸ் ஜிபிடி. ஓகே, eventually this guy is going to be your ally, ரைட்டா? இன்னொன்று, you should understand what transformation is. You should understand how transformation is working before you go and ask GPT, ரைட்டா? ரெண்டுமே இல்லை அப்படின்னா you will be stuck at a point where GPT சொல்கிறது தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். That is not how it works. You should know GPT is like ஒரு டிக்ஷனரி. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் இங்கிலீஷ் டிக்ஷனரி will help. English தெரியலனா English dictionary won't help. Just because you have everything in your dictionary doesn't mean that you can refer it all the time and get it done. Right? Actually, I had a plan to finish the entire transformation. We also have these box cox transformations. இதெல்லாம் இன்னும் இருக்கு. ஓகே, தேவைப்படும்போது பார்த்துக்கலாம். Let us not rush into this. ஓகே, இதெல்லாம் நான் ரொம்ப கம்மியாக தான் இதுக்கு யூஸே பண்ணியிருக்கேன். அப்படி ஆனால் ரியல் லைஃப்பில் தான், ரியல் டைம் டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் நான் யூஸ் பண்ணதில்லை. ஓகே, ரொம்ப மினிமல் சினாரியோஸில் தான் இந்த இதெல்லாம் வந்திருக்கு. அதனால் we are not going to be bothered about this one a lot. நாளைக்கு let us talk about the missing values for a little bit. Missing values நிறைய types of missing values. It's not always the categorical value. இப்போ நம்ம பேசுகிற நியூமரிக்கல் வேல்யூனா என்ன, அது நம்ம ஆன் த ரனில் சொல்லிடுவோம். ஸ்பெசிஃபிக்காக மிஸ்ஸிங் வேல்யூ ஹேண்ட்லிங்க்கு மட்டுமே, மிஸ்ஸிங் வேல்யூ இம்ப்யூட்டேஷனுக்கு மட்டுமே நம்ம ஒரு செஷன் பண்ணிவிட்டு ஐ திங்க் வி வில் பி டன் வித் ஃபீச்சர் இன்ஜினியரிங். மறுபடியும் நம்மளுடைய இடியில் போய் அந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வி வில் ஸ்டார்ட் வித் ப்ராபப்லி 2025 வி வில் ஸ்டார்ட் மிஷின் லேர்னிங் ஃப்ரெஷ். ஓகே, அது அமைஞ்சிருச்சுங்க, நான் ஒன்றும் பண்ணல, அது அப்படி அமைஞ்சிருச்சு, ரைட்டா? இல்லை, திஸ் வாஸ் நாட் த பிளான். நம்மளுடைய பிளான் இடிஏ போன வாரம் முடிச்சுட்டு எம்எல் ஸ்டார்ட் பண்ணுறது தான் பிளானாக இருந்தது. பட் வி ஜஸ்ட் ஐ டிடன்ட் பிளான் ஆன் ஃபீச்சர் இன்ஜினியரிங் எஸ் அ செப்பரேட் செக்ஷன், ரைட்டா? ஃபீச்சர் இன்ஜினியரிங் செப்பரேட்டாக வந்துடுச்சு. ஸோ இதில் ஒரு 1 day we will spend on ஃபீச்சர் இன்ஜினியரிங். நாளைக்கு ஒரு நாள், அப்புறம் ஒரு 2 நாள் வேணால் இடிஏல நம்ம ஸ்பெண்ட், 2 நாளோ 3 நாளோ இடிஏல ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஐ திங்க் வி ஆர் பிரேக்கிங் ஃபார் பிரேக்கிங், ரைட்டா? அப்புறம் ஜான்வரியில் when we reconvene back, ஜான்வரியில் what date will we come? 6th Jan, sir. Think so, ரைட்டா? We will be breaking at 21st 29th வரைக்கும் definitely no. 30, 31st if you want we can connect. இல்லைன்னா ஆமாம் நியூ இயர் அது இதுன்னு இதாகும். இதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. நேராக நம்ம இங்கே ஜாயின் பண்ணலாம். 6th Jan is when we are going to join, ரைட்டா? 6th Jan நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது வில் ஸ்டார்ட் வித் மிஷின் லேர்னிங்ஸ். 2025 ஃப்ரெஷ்ஷாக மிஷின் லேர்னிங் அப்படின்னு ஆரம்பிச்சு இது பண்ணலாம். அண்ட் in the meantime I will figure out a way to get that LMS up and running. அது உட்காரணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த ஒரு ப்ராசஸ் நடக்காதனால ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருக்குது. If I can get that up and running, I'll definitely share you guys the link so that you don't have to wait the entire duration, ரைட்டா? ஏன்னா இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய வீடியோ எப்படினாலும் 2 மாதம் கழிச்சு தான் வரப்போகுது. அந்த 2 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்க வேணாம். நம்ம அன்னன்னைக்கு பண்ணக்கூடிய இதை you guys can accumulate and go through immediately. Okay? Yeah, so that's all, ரைட்டா? ஸோ எப்போவுமே நீங்கள் படிக்கும்போது you should have both theory and practical. அது எதுவாக இருந்தாலும் சரி. அண்ட் ஜிபிடியில் போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் have the theory part completely understood. இந்த கோடெல்லாம் நீங்கள் ஜிபிடிக்கு என்ன ஜிபிடி அழகாக அடிச்சு கொடுக்குறோம். It doesn't have to be now, because நான் பண்ணும்போதும் I took the help of GPT, I took the help of the online tutorials, whatever I was making. சரியா? அதனால் என்ன சொல்கிறது, மேக் யூஸ் ஆஃப் தட், பட் பி ஷுர் யூ ஆர் கெட்டிங் த ரைட் ஆன்சர் அண்ட் ரைட் நாலேஜ். தட் கம்ஸ் ஒன்லி வென் யூ நோ அட்லீஸ்ட் த தியரி பார்ட். நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இருந்தாலே உங்களால் மிஷின் லேர்னிங் பண்ண முடியும். ப்ரோக்ராமிங்
is just an additional skill which we brought in, because statistics எல்லாம் வந்து 1800 இருக்கு ரைட்டா. ஸோ மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் நீங்கள் எந்த மெஷின் லேர்னிங் மாடல் எடுத்தாலும் தட் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் அவுட்கம் தான். ஓகே, எல்லாம் எவ்ரி ஒன் ஆஃப் யூ மெஷின் லேர்னிங் மாடல் ஒர்க்ஸ் ஆன் த ப்ராபபிலிட்டி, ரைட் ரைட்டா. க்ளோஸ்னஸ், த லைக்லினஸ், அதை வச்சு தான் ஒர்க் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போது நம்ம அன்றைக்கி பார்த்தோம்னா என்எல்பி வந்து லீனியர் அல்ஜிப்ரா பேஸில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. கொசைன் சிமிலாரிட்டி நீங்கள் வந்து எப்படி போய் எடுத்துகிட்டு வரோம், ரைட். இது எல்லாமே என்ன சொல்கிறது, எவ்ரி திங் ஒர்க்ஸ் இன் தேட் வே. அதனால் வந்து லேர்னிங் ப்ரோக்ராமிங் ஷுட் பி த செகண்டரி objective of a data scientist என்னை பொறுத்த வரைக்கும். Your primary objective should be to understand the data and get the domain expertise that is needed. Data. Learning the programming language is important, but it's not as important as you understanding the data and getting your domain expertise. And don't forget the 4 W's and 1 H. Okay. Let me just save this Jitter. So நம்மளுடைய ஜிட்டப் இதில் போய் யார் வேணும், you can get that from the data science repository. Should be here. It's creating a copy. இது வரைக்கும் நம்ம பண்ண okay, should be open and not save ஆகலையா. இது வரைக்கும் பண்ண எல்லா கோட்ஸும் வித் த லிங்க் ஆஃப் டேட்டா செட் அங்கே இருக்கும். கேக்லோட டேட்டா செட்டோட லிங்க் வேணால் நம்ம கொடுத்துடலாம். ஓகே, Kaggle Titanic dataset. So we are successfully nearing the year end, and I think our course is successfully completed for approximately 3 months. Okay, which itself is a milestone which I didn't predict will happen. Right, 3 months I never thought we will push, but we have. So adhe or good success now. And we also have a good mix of population. It's not just students. Vadakkama on the data science now it came. Data science அப்படினு வந்ததுனா it will be like students மட்டும் இருப்பாங்க, இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் இருப்பாங்க. நமக்கு வந்து இப்போது we are not that. We have a good mix, software developer, data scientist, student. இன்னும் we can add a few. It's not, see அதான் நான் சொல்ல, எப்போவுமே education should be a volumetric game சொல்கிறது தான். The effort I am putting is only once. Anyone who accesses this content has the same knowledge, same discussion which we are having. என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்கும், you guys can reach out to me in WhatsApp directly and I'll respond to you immediately. மற்றவங்களுக்கு அந்த மாதிரி இமீடியட்டாக நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற அந்த ஒரு சிச்சுவேஷனில் இருக்காது. மற்றபடி எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் த சேம் ஆக்சஸ் டு த கண்டென்ட், ரைட்டா. ஸோ தட் இஸ் வை ஐ ஆல்வேஸ் சே மேக் இட் அஸ் அ வால்யூமெட்ரிக் கேம். டோன்ட் கோ ப்ரீமியம். நான் காசு கணக்கு தான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ப்ரீமியம் கேம் போனால் எஜுகேஷன் வில் ஃபெயில். It should not be a volumetric game அப்படிங்கிறத என்னோட கான்செப்ட். ஓகே, சரி. போன கிளாஸ் மாதிரி இழுக்க வேணாம். 6 I think it's 1 hour or approximately 1 hour. I'll see you all in the next class where we'll be talking about missing data. Missing data handling உங்கள் 2 பேருக்கும் தெரியும். கிருஷ்ணா, நீ இந்தியா மிஸ்ஸிங் டேட்டா ஹேண்ட்லிங் பண்ணும்போது இதெல்லாம் அகலையா உங்களுக்கு தெரியும். ஸோ நாளைக்கு it will be like me asking questions and you both answering them.
சரியா? Okay, sir. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அப்படி தான் ஆகும். We will be trying to cover the missing data part tomorrow. ஏன்னா நிறையவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, this 1 hour session நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா so that someone who comes new ஃபீச்சர் இன்ஜினியரிங்கோட பார்ட்டாக அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்காக இந்த 1 hour. You both know that probably Soundar is new, so Soundar can also learn. But நாளைக்கு mostly like we'll pick any data set. I'll ask questions to you. You guys are going to answer. Okay? Okay, sir. Sorry, okay. See you guys. See you. Bye. Thank you, sir. Thank you. Bye.